எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்டிஆர் சாரோட 10 தலை ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லருக்காக போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது என்னாச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. அங்கே போய் நின்று டிக்கெட் இருந்துமே, ஆடியோ லான்ச் டிக்கெட் இருந்துமே எங்களால் உள்ளே போக முடியல. ஸோ இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஆடியோ லான்ச் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு போகிறோம். அது பிகில் ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. அவ்வளோ நிறைய பேர்கிட்ட பாஸ் இருந்துமே உள்ள அலோவ் பண்ணல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எவர் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு போகிறேன். நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்போ கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. யாரு டிஆர் வருவார் ப்ரோ, ஆடியோ லான்ச்சுக்கு வருவார் ப்ரோ. டிஆர் ப்ரோ இங்கோட சொல்கிறானுங்க. ஹாஸ்டலா ப்ரோ இதெல்லாம்? தெரியலையே. போகலாம். லைட்லாம் போட்டுருக்காங்க. இல்லை திரும்ப போடுறாங்க. ஹலோ தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்க முடியாது. நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும், பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறுத்தினாதான் திரும்பி ஃபியூவலை ஏற்றணும், தேர்வு போன டயரை மாற்றணும், திருப்பி கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு எப்படி நம்ம ஹாலிவுட்டுக்கு ஒரு பேட்மேனோ, நம்ம கோலிவுட்டுக்கு நம்ம ஆட்மேன். எல்லாருமே ஆட்மேனுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்டிஆர் சார் ஃபேன் சார்பாக நம்ம ஆட்மேனுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்றோம். ஏ ஃபார் அன்பானவன், டி ஃபார் திறமையானவன், எம் ஃபார் மதிப்பிற்குரிய ரசிகர்களை கொண்டவன், ஏ ஃபார் அஃபெக்ஷன் டு ஆல், N for number one human personality. India,
ப்ரோ அவ்வளோ கூட்டாங்க. KGR putusannya. Maintenance.
வணக்கம், மாலை வணக்கம். இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே 10 தலை என்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பை உருவாக்கிவிட்டு இந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்துவிட்டு என் பக்கத்திலே வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தம்பி ஞானவேல் ராஜா, நானும் தாடி நீயும் தாடி, இந்த விழாவுக்கு வந்து நிற்கும் நீயோ விருந்தாடி என்று என்னை அழைத்த காரணத்தால் அன்புக்காக வந்திருக்கிறேன் ஓடோடி. நான் இந்த விழாவிற்கு வந்து மேடைக்கு கீழே அமருவேன், உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அவர்களே இவர்களே என்று அழைக்க ஆரம்பித்தால் எனக்கு நேரம் பத்தாது. அதனால் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கம். இந்த விழாவிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பி வரவில்லை. நான் அமெரிக்கா சென்று என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் சிகிச்சை பெற்று வந்ததற்கு பின்னால் நான் எந்த கூட்டம் இருக்கக்கூடிய இடத்திற்கும் செல்வதில்லை. இங்கேயோ திரளான கூட்டம். ஆனால் நான் இங்கே வர வேண்டும் என்று என் மகனுக்கு என் மீது ஒரு நாட்டம். நான் வர மறுத்தால் என் மகனுக்கு வந்து விடும் ஒரு வாட்டம் என்று லேசாக பார்க்க நினைத்து ஒரு சின்ன நீரோட்டம், ஒரு மேலோட்டம். நான் வர வேண்டும் என்று என் எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு போராட்டம். என்னை பார்த்ததும் கண்களிலே ஆனந்த நீரோட்டம். அதற்கு காரணம் இந்த 10 தலை படத்தின் தேரோட்டம். இசை வெளியிட்டு விடாவின் முன்னோட்டம். என்னை வைத்து என் மகன் பார்க்கிறானோ இப்படி ஒரு கண்ணோட்டம். என் மகனும் தமிழிலே பேசட்டும் எண்ணாட்டம். இப்படி நான் பேச ஆரம்பிச்சேன், பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு பேச பொழுது வெளியில் வரைக்கும் பேசுவேன். ஆனால் என் மனைவி உஷா ராஜேந்தர் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார். நீங்க பேசாம தான் வரணும். என்னுடைய இதயம் அவர் உயிர் உள்ளவரை உஷா என்று கனவுபடுகிறார். என் மனைவி என் இதயம் உயிர் உள்ளவரை உஷாவிலே என் வாழ்க்கையிலே வந்தது என் உதயம். அதற்கு காரணமான என் உயிர் உள்ளவரை என் இதயம். அவரால் வந்ததேதான் என் வாழ்க்கையிலே சதயம். சதயம் என்றால் இதயம் என்றால் என்ன, உதயம் என்றால் என்ன, சதயம் என்றால் என்ன என்று யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, நான் கண்டெடுத்த உதயம் என் மகன் சிதம்பரசன் உதயமான உதயம். ஹைலைட் பண்ணுற விதத்தில் கேன் வி ரிக்வெஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா?
sir. Can you please do this honor for us? Thank you so much. That was Rahman sir and our husband STR அவர்கள். Thank you very very much for that. Rahman sir. நமது ஆத்மன் STR அவர்களையும் இந்த தருணத்தில் மேடைக்கு வரவேற்கிறோம். அவரோடு சேர்த்து இயக்குனர் கிருஷ்ணா அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். Ladies and gentlemen, 30 வருடமாக நமக்கு கொடுத்த அந்த இசைக்கு 10 தல டீம் கொடுக்கிற ஒரு சின்ன அன்பு பரிசு இது. இந்த ட்விட்டர்ல போயிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு என் தலைவன் பாடுறா என்ன பண்ணுவான்டா என் தலைவன் வருவான்டா என் தலைவன் அப்படிடா இப்படிடா எதுவுமே வேணாம், எதுவுமே வேணாம். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். எனக்கு நீங்க என் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எனக்காக பண்ணது போதும். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. என்ஜாய். ஏன்னா வந்துட்டேன். சாதாரணமாலாம் வரல, வேற மாதிரி வந்திருக்கேன் இந்த வாட்டி. விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். உங்களை இன்னமே நான் தலை குனிய விடவே மாட்டேன். நடக்காது. வந்து காட்டுறேன்டா, நான் யார் தெரியுமாடா அப்படிலாம் பேசியிருக்கேன், நானே ஒத்துக்கிறேன். ஆனா அதோட காரணம் என்ன அப்படின்றது நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன ஆச்சு இந்த பையனுக்கு, எதுக்கு இப்படி கத்தி பேசிட்டு இருக்கான், ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் என்னன்னாங்க, கஷ்டத்துல இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு எதுவுமே சரியா இல்லைங்க, தட்டி கொடுக்கல, யாரும் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சொல்றாங்க இனிமே இந்த நீ சினிமாலே இவர் இருக்க மாட்டாரு, இவர் கதை முடிஞ்சு போச்சுன்றாங்க, அடுத்து படம் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பிறந்ததுலேருந்து நடிச்சிருக்கேன். திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது. வெளியிலையும் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை, இறைவனை நோக்கி போறேன். என்னன்னா இதுன்னும் போது அதை எப்படி வெளில காட்டிக்க முடியும்? நான் கஷ்டத்துல இருக்கேன்னு அந்த நேரத்துல நான் தானே எனக்கு துணையா நிக்க முடியும். அதனாலதான் காதல் வாராதா என் மேல் உனக்கு நினைக்க சொல்லுதே. லூசு பெண்ணே லூசு பெண்ணே மேலதான் லூசா சுத்துறான்.